வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் நிகும்பலை யாகப் படலத்தின் 6ஆம் பாகம். திருமாலின் அஸ்திரத்தை இந்திரஜித் தொடுத்து விட்டவுடனே தேவர்கள் தலைமையில் கைகூப்பி அதனை வணங்கி தங்களை காத்து கொண்டார்கள். முனிவர்களும் மற்றவர்களும் கூட அவ்வாறே செய்தார்கள். தன்னை வணங்கியதும் அந்த அஸ்திரம் அவர்களை எல்லாம் ஒன்றும் செய்யாது படிந்து போயிற்று. அதை கண்ட லக்ஷ்மணன் வருவது திருமாலின் அஸ்திரம் என்பதை அறிந்து கொண்டான். உடனே தன் தன்மையை காட்ட நினைத்து தன்னை திருமாலாக உள்ள நிலையை நினைந்த வண்ணம் அதன் எதிரே நடந்தான். அவ்வாறு அவன் செல்கையில் அந்த அஸ்திரம் இந்த 7 உலகங்களையும் தீக்கின்றது என்னும்படி செல்வதையும் உணர்ந்தான். மேலும் தானே அந்த அஸ்திரத்துக்குரிய முழுமுதற் கடவுள் என்பதையும் நினைத்தான். லக்ஷ்மணனை நோக்கி சென்ற திருமாலின் அஸ்திரம் அவனை ஒன்றும் செய்யாது விலகி பக்கத்தில் சென்று அவனை வலம் வந்து தொழுதது. பானத்தில் சென்றது. அப்படி சென்ற அஸ்திரம் பொதுவாக யாருக்குமே தீங்கு செய்யாதபடி நெருப்புச் சுடர் ஒழிந்து புகையும் மற்றும் மறைந்தது. அந்த காட்சியை கண்ட தேவர்கள் லக்ஷ்மணனை வணங்கி ஆடினார்கள். வானரர்கள் களிநடனம் புரிந்தார்கள். உலகத்தை எல்லாம் காத்தவனாவாய் என்று முனிவர்கள் லக்ஷ்மணனை வாழ்த்தி மனமகிழ்ந்தாடினார்கள். சிவபெருமானும் பிரம்மதேவனுமே அவனை புகழ்ந்து பேசினார்கள். தான் ஏவிய திருமாலின் அஸ்திரம் லக்ஷ்மணனை ஒன்றும் செய்யாது போய்விட்டதை கண்டதும் இந்திரஜித் இவன் யாரோ என்று சந்தேகித்தான். இவனை அந்த அஸ்திரத்துக்குரிய முழுமுதற் கடவுளோ என்று எண்ணி வியந்தான். பிறகு அவன் இவன் யாரானாலும் இருக்கட்டும், என் செயல் நன்றாகுக, இனி இவனை பற்றி சிந்திக்க மாட்டேன், இவனுடைய உயிரை இப்போதே பாசுபதாஸ்திரத்தினால் முடிப்பேன் என்று நினைத்தான். வானில் போரை காண்பதற்காக நின்று கொண்டிருந்த தேவர்கள் இந்திரஜித்தின் எண்ணத்தை உணர்ந்து அச்சம் கொண்டார்கள். இந்த கணமே நம்மையெல்லாம் இவன் மாய்த்துள்வான் என்று உலகமெல்லாம் மயங்கி கலக்கம் கொண்டன. அப்போது இந்திரஜித், நான் பல காலம் வருந்தி செய்த தவத்தினால் சிவபெருமானே நேராகத் தோன்றி பிறர் அறியாத இதனை உனக்கு தந்தேன் என்று சொல்லி தானே அருள் செய்து எனக்கு கொடுத்த அஸ்திரம் இது. ஆகவே இந்த அஸ்திரம் லக்ஷ்மணனுடைய உயிரை பறிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. முன்பும் நான் போர் செய்த காலத்தில் இதனை எதிர்த்து நின்று வென்றவர்கள் யார் இருந்தார்கள் என்று கூறி அந்த பாசுபதாஸ்திரத்துக்கு மலரும் நீரும் சந்தனமும் அவிசும் தூபமும் தீபமும் ஆகிய எல்லாவற்றையும் மனத்தினிலேயே தோற்றுவித்து பூஜை செய்து முடித்தான். பிறகு அந்த அஸ்திரத்தை பார்த்த இந்திரஜித், இந்த லக்ஷ்மணனுடைய உயிரை பறித்துக் கொண்டு திரும்பி என்னிடத்தில் வருவாய் என்று கூறி வில்லிலே பொருத்தி லக்ஷ்மணன் மேல் தொடுத்து விட்டான். இந்திரஜித் தொடுத்துவிட்ட பாசுபதாஸ்திரத்தினால் அந்த சமயத்திலே உலகமெங்கும் சூலங்களும் மழுக்களும் சுடுகின்ற அம்புகளும் நெருப்பு சுடர்களும் நஞ்சுகளும் பாம்புகளும் இடிகளும் யமன் உருவங்களும் கரும்பூதங்களும் பெரிய பேய்க்கூட்டங்களும் பறந்து வரலாயின. மற்றும் அந்த அஸ்திரத்துடனே ஒரு பக்கமாக ஊழித்தீ தொடர்ந்து வந்து உலகத்தை வருத்தி நின்றது. கொடிய சண்ட மாருதமும் 7 கடல்களும் கூட அதனுடனே சேர்ந்து கொண்டு பெரும் அழிவை உண்டாக்கின. அதனால் சிறந்த பெருமை பெற்ற அமரர்கள் எல்லோரும் மஞ்சு நடுங்கி நிலைகெட்டோடினார்கள். இந்த அஸ்திரம் பழுதுபடாது லக்ஷ்மணனை நிச்சயமாக கொன்றே தீரும் என்று எண்ணி முனிவர்கள் எல்லோரும் அச்சத்தினால் வருந்தினார்கள். பாசுபதாஸ்திரத்தை துணிச்சலோடு சில வானரர்கள் நெருங்கினார்கள். அப்படி நெருங்கிய அனைவரும் இறந்தே போனார்கள். விபீஷ்ணன் அதனை பார்த்து அச்சத்தால் உயிர்ப்பு வெளிப்பட உடல் வேத்தான். அவன் லக்ஷ்மணனை பார்த்து இதனை விளக்குவதற்குரிய வழி இருக்கின்றதோ முதல் வீரனே, தூயவனே என்று கூறினான். விபீஷ்ணனின் அவலக்குரலை கேட்ட லக்ஷ்மணன் நகைத்தான். அவ்வாறு அவன் சிரிக்கையில் வானர வீரர்கள் அவனுடைய பாத நிழலிலே பதுங்கிக் கொண்டார்கள். தன்னிடம் அடைக்கலம் புகுந்த எல்லோருக்கும் அபயமளித்த லக்ஷ்மணன், இனி நான் பொறுமையுடன் இருக்க மாட்டேன், இதனை என் கையில் உள்ள பாசுபதாஸ்திரத்தால் அழிப்பேன் என்று நினைத்து மறு கணமே அந்த பாசுபதாஸ்திரத்தை தொடுத்து விட்டான். அடுத்த கணம் அது விரைந்து சென்று இந்திரஜித்தின் பாசுபதாஸ்திரத்தை அழித்து மற்றுமுள்ள அஸ்திரங்களையும் விழுங்கிவிட்டது. அதை கண்ட தேவர்கள் மகிழ்ச்சியால் ஆரவாரம் செய்தார்கள். பூலோகத்தவர்கள் ஆரவாரித்தார்கள். தேவர்களின் முரசு ஆர்த்தது, கடல் ஆர்த்தது, மலை ஆர்த்தது. அண்ட கோலங்கள் யாவும் ஆராவரித்து பெரிதாகும். லக்ஷ்மணனது திறமையை கண்டதும் இந்திரஜித் திகைத்து போனான். அதே சமயம் வானரர்கள் எல்லோரும் லக்ஷ்மணனே திருமால் என்பதை உணர்ந்தார்கள். சற்று நேரத்திற்கெல்லாம் இந்திரஜித் திகைப்பு நீங்கி மீண்டும் போர் செய்ய தொடங்கினான். எனக்கு போர் செய்யும் வலிமை இன்னும் இருக்கின்றது,
எனது அந்த திறமை ஒரு நாளும் குறைந்து போகாது என்று சொல்லி மேலும் பல அம்புகளை லக்ஷ்மணன் மேல் இந்திரஜித் தொடுத்தான். அந்த அம்புகள் யாவும் சிறிதும் குறி தவறாது சென்று லக்ஷ்மணனுடைய பெரிய தோள்களிலும் நெற்றியின் மேலும் உச்சியிலும் தைத்தன. மேலும் அவன் சக கோடி அம்புகளை செலுத்தி அவைகளில் சென்று சுக்ரீவன் முதலாகிய வானர வீரர்களின் உடம்பிலே பாய்ந்து புண்களை உண்டாக்கி அவர்களை தளர்ச்சியடையச் செய்தன. அந்த சமயத்திலே லக்ஷ்மணனை நெருங்கி வந்து நின்ற தனது சிறிய தந்தையாகிய விபீஷ்ணனை கண்டான் இந்திரஜித். உடனே விபீஷ்ணனை பார்த்த இந்திரஜித் பெரிய வீரனைப் போல் தண்டாயுதத்தை ஏந்திக் கொண்டு நம்மிலும் தாழ்ந்த மனிதர்களை புகழ்ந்த வண்ணம் அரக்கர் குலத்தை விட்டு விலக்கப்பட்டவர் போல நீங்கி இந்த மனிதர்களின் பின்னே சென்று அவர்களை வணங்கி போற்றி அடிக்கப்படுகின்ற முரசவாத்தியத்தை போல இவர்கள் சொன்னதையே செல்கின்றவனே, உன்னுடைய தலையை இன்று வெட்டி வீழ்த்துவேன். அதனால் எனக்கு ஏற்படும் பழியுடன் ஒழிவேன். மும்மூர்த்தியோடு யாவரும் உனது கண்பாறை பட்டவுடனே உடல் வெதும்பி ஒதுங்கி கீழ் விழுந்து வழிபடுமாறு உலகங்களையும் ஆள்கின்ற ஆட்சி உனக்கு வந்து சேர்ந்தாலும் ஆண்கள் எங்கும் விரும்பாத பழி ஏற்படும்படியாக வந்த வாழ்வை யார்தான் விரும்புவார்கள்? ஆனால் நீயோ அதனை விரும்பி ஏற்றுக்கொண்டாய். நீர் இருக்கும் வரையில் தான் மீன் இருக்கும், அதே போல அரசன் இருக்கும் வரையில் தான் மக்கள் இருப்பார்கள். வேந்தனாகிய ராவணன் இறந்து விட்டான் என்றால் அவனுடைய அரக்கர்கள் எல்லோரும் இறந்து விடுவார்களே என்று யாரும் உயிருடன் இருக்க மாட்டார்கள். பிறகு இலங்கை நகரம் உன்னுடையதாகும். அப்போது தனிப்பட்டவனாகிய நீயே அந்த நகரத்தில் வசிப்பவனாகாய். ஐயா, நீ அரசு புரிந்து வாழும்படி உனக்கு பக்கபலமாக நின்று முன்னாளில் உதவப் போகின்ற அரக்கர்கள் யார் இருக்கின்றார்கள்? திருமாலை போரிலே வென்று சிவபெருமானை கையிலுடனே ஒரு கையில் தூக்கி கொண்ட எனது தந்தையார் அரசு செய்வது இந்த மனிதர்களின் பெரும்பலத்தை கொண்டுதானா? பிரம்மதேவனின் அந்தன குலத்துக்கெல்லாம் தனி முதல் தலைவனான உன்னை நீ பிறந்த குலத்தின் பெருமைக்காக தேவர்களும் வந்து தொழுவார்கள். இத்தகைய சிறந்த பதவியை பெற்றிருந்த நீயோ இழிந்த மனிதர்களின் அடிமையாகி இலங்கேஸ்வரனின் செல்வத்தை ஆளப் போகின்றாய். உனக்கு இனி மானம் என்பது என்ன இருக்கின்றது? பிறரை கொண்டு பிறந்த குலத்தை இழித்து பேசியும் நேராக தூற்றியும் என் தங்கையின் மூக்கினை அறுத்தவர்களைக் கொண்டே தனது தமையனுடன் அவனது மக்களையும் கொல்வித்து நேற்று வரை தோற்று போர்க்கிடந்த யமனாருடைய சேனைகளை எல்லாம் வெல்வித்தும் நீ வாழ்கின்ற வாழ்வை காட்டிலும் வாழ்வற்று நிற்கும் நிலையே சிறந்ததாகும் அல்லவோ? வலிய தோல் கொண்ட ராவணன் ராமனது அம்பிலே புழுதியாக பாய்ந்து புரள்கின்ற சமயத்தில் நீயும் கூட சேர்ந்து புரண்டு அவன் மேல் விழுந்து அழப்போகின்றாயா? இல்லை, பகைவர்களுடன் நீயும் சேர்ந்து கொண்டு மகிழ்ச்சாரவாரம் செய்ய போகின்றாயா? இந்த ராமனை போற்றி வணங்கப் போகின்றாய். நீ என்ன செய்ய நினைத்து துணிந்து நிற்கின்றாய்? இறந்து பின்பு மருந்தினால் உயிர் பெற்று எழும் மானிடரோ இலங்கை வேந்தனை கொள்வார்கள். அந்த ராவணனுடைய செல்வத்தை பெற்று நீயும் அனுபவிக்கத்தக்கவனாயோ? பழியினை பாராமல் நான் எனது அம்பினால் கொன்றேனானால் அந்த அம்போடு சொர்க்கத்தில் சேர்வாய் அல்லவோ என்று சொல்லி முடித்தான். தொடரும். பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.